விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தற்போது தொடங்கி இருக்கிறது. திமுக சார்பாக அன்னியூர் சிவா, பாமக சார்பாக அன்புமணி மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பாக அபிநயா என மொத்தம் 29 வேட்பாளர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தற்போது தொடங்கி இருக்கிறது. களத்திலிருந்து எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார். ராஜேஷ், தற்போது இடைத்தேர்தல் தொடங்கி இருக்கிறது. ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? கள விவரங்கள். ஷாம், வணக்கம். தமிழகம் முழுவதும் எதிர்பார்க்கக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தற்போது தொடங்கி இருக்கின்றது. சரியாக 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு தொடங்கும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. காலை 6 மணிக்கே மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கின்றது. காலையிலேயே நீண்ட வரிசைகளில் பொதுமக்கள் அங்கிருக்கக்கூடிய வாக்குப்பதிவு மையங்களில் நிற்பதை பார்க்க முடிகின்றது. அவர்கள் கையில் உரிய ஆவணங்கள், வாக்கு செலுத்துவதற்கு இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய 13 ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை காண்பித்து வாக்களிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கையில் ஆவணங்களோடு வரிசையில் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் அதிமுக புறக்கணித்து விட்ட நிலையில் திமுக, பாமக, அதே போல நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த சுயேட்சைகளும் இங்கு விக்கிரவாண்டியில போட்டியிடுகிறார்கள். மொத்தமாக 29 பேர் இங்கு போட்டியிடக்கூடிய நிலையிலே தற்போது வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கின்றது. மாலை 6 மணி வரை இந்த வாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இடைத்தேர்தல் என்பதனால் எந்தவிதமான ஒரு பதற்றமும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதிகமான காவலர்கள் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். முழுக்க முழுக்க அனைத்து இடங்களிலும் சிசிடிவியினுடைய பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பதற்றமான வாக்குச்சாவடிகள் எவை என கண்டறியப்பட்டு அவற்றுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. வரக்கூடிய வாக்காளர்கள் 100 மீட்டருக்கு முன்னதாகவே தங்களுடைய வாகனங்களை வைத்துவிட்டு வரவும், அதே போல வாக்களிக்க வரக்கூடியவர்கள் கையில் செல்போன் கொண்டு வருவதற்கும் அனுமதி கிடையாது என காவலர்கள் அதனை தொடர்ந்து அறிவுறுத்தி செல்போன் கொண்டு வருவர்களை வீட்டில் வைத்துவிட்டு தான் வாக்களிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தி வருகிறார்கள். நாம் தற்போது திரையிலே பார்க்கின்றோம். நீண்ட வரிசைகளில் நின்று ஏராளமான வாக்காளர்கள் அவர்கள் கையில் அடையாள அட்டையுடன் வாக்கு செலுத்தக்கூடிய அந்த விஷயங்களை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த இடைத்தேர்தல் பொறுத்தவரையிலே 3 கட்சிகளுக்குமே ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை பொறுத்தவரையிலே மீண்டும் தங்களுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். காரணம், ஏற்கனவே இந்த தொகுதியில் திமுக தான் வெற்றி பெற்றிருந்தது. சமீபத்தில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் முழுமையான ஒரு வெற்றி திமுகவுக்கு கிடைத்திருந்த நிலையில் இந்த முறை நிச்சயம் தங்களுடைய அந்த வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என முனைப்பு காட்டுகிறார்கள். அதே போல பாமகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும், விக்கிரவாண்டி எங்களுடைய பகுதி என்று சொல்லி அவர்களும் மிக தீவிரமாக பிரச்சாரங்களை எல்லாம் நடத்தி முடித்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி 8.1 வாக்கு சதவீதத்துடன் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கக்கூடிய நிலையில் தங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்கு என ஒரு மும்முனை போட்டி நிறுவக்கூடிய ஒரு தொகுதியாக இந்த விக்கிரவாண்டி தொகுதி தற்போது இருந்து வருகின்றது. இது தவிர தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்கள், அதாவது விழுப்புரம் மட்டுமில்லாமல் தருமபுரி, அதே போல சேலம் உள்ளிட்ட பல மாவட்டங்கள், திருவள்ளூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்து சுயேட்சைகளும் இங்கே போட்டியிடுகின்றார்கள். எனவே தேர்தல் ஆணையம் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இந்த தேர்தலை நடத்தி தேவையான விஷயங்களை செய்திருக்கின்றது. அதாவது விதிமுறைகள் எல்லாம் தெளிவாக வகுக்கப்பட்டு அந்த விதிமுறைகளின்படிதான் சட்டம் ஒழுங்குக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சரியான முறையிலே நடைபெற வேண்டும் என தேர்தல் அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். வழக்கமான தேர்தல்கள் போலவே கையில் வரக்கூடியவர்கள் உரிய அடையாள அட்டையுடன் வருகிறார்கள். அவர்களுடைய ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அவர்களுக்கு விரலில் மை வைக்கப்பட்டு பிறகு அவர்கள் உள்ளே சென்று வாக்கு செலுத்துவதற்கு அனுமதி வழங்கப்படுகின்றது. ஒவ்வொருவராக நீண்ட வரிசைகளில் இருந்து தங்களுடைய ஆவணங்களை எல்லாம் காண்பித்து உள்ளே சென்று வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து இந்த பகுதியிலே அந்த வேட்பாளர்களும் வாக்களிக்க இருக்கின்றார்கள். எனவே தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நியூஸ் தமிழ் வாயிலாக நாம் தொடர்ந்து மாலை 6 மணி வரை பார்க்க இருக்கின்றோம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் கள விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்டும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.